ஆண்டவர் இயேசு பலியில் இணைவோம், ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம். ஆண்டவர் இயேசு பலியில் இணைவோம், நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருபலியில் கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருபலியில் கலந்திடுவோம். ஒன்று கூடுவோம், ஒன்றாய் பாடுவோம், ஆண்டவர் இயேசுவின் பலியில் இணைவோம். இரக்கத்தை பொழிந்து பாவத்தை போக்கும் மன்னிப்பு வழிபாடு, இறைவனின் குரலை இதயத்தில் ஒலிக்கும் இறைவார்த்தை வழிபாடு, இயேசுவின் உடலை உறுதியாய் உணவாய் உட்கொள்ளும் வழிபாடு, வாழ்வில் ஆனந்தம் மலர்ந்திடச் செய்யும் நன்றி வழிபாடு. நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியை கலந்திடுவோம். நம் இறைவனை போற்றுவோம், நம் இயேசுவை போற்றுவோம், தூய ஆவியை போற்றுவோம், திருப்பலியில் கலந்திடுவோம். திருப்பலி கருத்து. லூர்து மைக்கேல் அந்தோனியால் ஒரு குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், வெளியூரில் பணிபுரியும் பிள்ளைகள் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கவும், பேர பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் தெய்வ பக்தியிலும் சிறந்து விளங்கவும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கு உடல் சுகம் வேண்டியும், குடும்பத்தில் மரித்த இயேசுராஜன், லூர்து மைக்கேல், அருளப்பன், அந்தோணியம்மாள் இவருடைய ஆண்மனத்தை இலைப்பாற்றுக்கும் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புதிய 2026 ஆண்டினை தமிழ் மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமையை கொண்டாடுவதற்காக நாம் அனைவரும் இங்கே தூய அந்தோணியாருடைய நாம் விளங்கக்கூடிய அந்தோணியாருடைய ஆலயத்திலே கூடியிருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, உடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் உன் வருங்காலம் வளமை மிக்கதாக இருக்கும். நம்முடைய வருங்காலம் எப்பொழுதும் வளமை மிக்கதாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் கையில் ஏந்தி இந்நாளிலே ஜெபிக்க இருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, உடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் உடைய வருங்காலம் வளமை மிக்கதாக இருக்கும். வருங்காலம் வளமை மிக்கதாக இருக்கும். அனைவரும் கண்களை மூடி பிறந்திருக்கிற இந்த புதிய ஆண்டை ஆண்டவிடம் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்விலே என்னென்ன காரியங்கள் எல்லாம் இந்த ஆண்டிலே வளமை மிக்கதாக இருக்கிறதும்
அதை ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். ஆண்டவர் தந்திருக்க எல்லா விதமான வளமைமிக்க காரியத்துக்காகவும் நன்றி சொல்லுவோம். எந்த காரியத்தை ஆண்டவரின் வரக்கூடிய நாட்களிலே வளமை மிக்கதாக மாற்ற வேண்டும் என்று இன்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அந்த காரியத்தை இந்த வேளையிலே ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுங்க. இந்த 2026 ஆண்டிலே ஆண்டவரே, நீங்கள் இந்த காரியத்தை எனக்கு ஆசீர்வதித்து கொடுங்க என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே நாம் கேட்க வந்திருக்கிறோம். அந்த காரியத்துக்காக உருக்கமாக இந்த நேரத்தில் ஜெபியுங்க. ஆண்டவரை தேடுகிற மக்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவரை தேடுகிற மக்களுக்கு யாதொரு நன்மையும் குறைவுபடாது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடப்பினும் ஆண்டவரை தேடுவோருக்கு யாதொரு நன்மையும் குறைபடாது. அன்பு சகோதர சகோதரிகளே, குறைவுபடாமல் ஆண்டவர் நமக்கு நிறைவாய் தருபவர். இந்த புதிய 2026 ஆண்டில் எந்த காரியத்தை ஆண்டவர் வளமை மிக்கதாக மாற்ற வேண்டுமோ அந்த காரியத்தை திருப்பலை நீங்கள் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருப்போர் பாக்கியவான்கள். நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்களாக இந்த ஆலயத்திலே கூட இருக்கிறோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு இந்த ஆலயத்திலே கூட இருக்கிறோம். நம்பிக்கையோடு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தர இருக்கிற இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு தந்து வழி நடத்த இருக்கிற இந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபிங்க. ஆண்டவர், இந்த காரியத்தை எனக்கு தாருங்க, இந்த காரியத்தை எனக்கு வளமை மிக்கதாக மாற்றுங்க. ஆண்டவர், நான் சிறுமையற்றவனாக இருக்கிறேனப்பா. ஆண்டவர், நான் தாழ்ந்து கிடக்கிறேனப்பா. அன்பின் ஆண்டவர், என்னுடைய காரியங்கள் எளிமையானதாக இருக்கிறது தகப்பனே. ஆண்டவர், என்னை காண்கிற தேவன். அன்பின் ஆண்டவர், என்னை கண்ணோக்குகிற தகப்பன். அன்பின் ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொருவரையும் காண்கிற தேவனாக இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றியப்பா. அன்பின் ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையிலே எளிமையாய், என்னுடைய வாழ்க்கையிலே சிறுமையாய், என்னுடைய வாழ்க்கையிலே தகப்பனே இகழ்ச்சிக்குள்ளானதாய் தாட்சிக்குள்ளதாய் இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் தகப்பன் இந்த வேளையிலே உங்களுடைய பாதத்தில் ஏற்படுத்தி செபிக்கிறோமப்பா. மற்றவருடைய பார்வையிலே தகப்பனே பரிகாசத்துக்குரியதாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் இந்த வேளையில் தகப்பனே உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரை எள்ளி நகையாடுவதாக இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நாளில் உங்களுடைய ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எளிமையான காரியங்களின் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்கிற தகப்பன் இருப்பா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் இந்நாளிலே உங்களிடம் நம்பிக்கையோடு கேட்கிறோம் தகப்பனே. இந்த ஆண்டில் நாங்கள் கேட்கிற காரியம் உம்முடைய நாமத்தினாலே வாய்க்க பெறுவதாக. அன்பின் தகப்பனுடைய களஞ்சியங்கள் நான் பெருகியிருக்க செய்வேன் என்று சொன்னீரே தகப்பனே. இந்த திருப்பலை நாங்களும் நம்பிக்கையோடு கேட்க இருக்கும் காரியங்களை வளமை மிக்கதாய் ஆண்டவரை மாற்றி தருவீராக. தூய மரணங்களை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிறைநல் வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே
கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம், இறைவனே வாழ்த்துகின்றோம், பலிகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மாட்சிப்படுத்துகின்றோம் யாம், மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவனே, இணையில்லாத பின்னரசே, மிகு வல்லவரே, தந்தையே, இறைவனே, ஆண்டவரே, இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே செம்மறியே செம்மறியே, இறை தந்தையை நின்று உதித்தவனே, தந்தையை நின்று உதித்தவனே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரியம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை கேட்டருள்வீர். தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்குமையா எம் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் 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 ஐயா, நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத. தூய ஆவியாரோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, கூடிய அற்புதர் புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் அன்னாவை நினைவு கூர்ந்தார். அவரும் சாமுவேலை ஈன்றெடுத்தார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 9 முதல் 20 முடிய. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 9 முதல் 20 முடிய. அந்நாட்களில் சீலோவில் உண்டு குடித்தபின் அன்னா எழுந்தார். குரு ஏலி ஆண்டவரின் கோவில் முற்றத்தில் ஓர் இருக்கையில் அமர்ந்திருந்தார். அன்னா மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் பொருத்தனை செய்து வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே, நீர் உம் அடியாளாகிய என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்புக் கொடுப்பேன். அவன் தலைமையில் சவரக்கத்தியே படாது. அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடிக் கொண்டிருந்த போது ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அன்னா தம் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருந்தார். அவருடைய உதடுகள் மட்டும் அசைந்தன, குரல் கேட்கவில்லை. ஆகவே ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதினார். ஏலி அவரை நோக்கி, எவ்வளவு காலம் நீ குடிகாரியாய் இருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அன்னா மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்து ஒரு பெண். திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருந்தேன். உம் அடியாளை ஒரு கீழ்த்தர பெண்ணாக கருத வேண்டாம். ஏனெனில் என் துன்ப துயரங்களில் மிகுதியாய் நான் இதுவரை பேசிக்கொண்டிருந்தேன் என்று கூறினார். பிறகு ஏலி மன நிறைவோடு செல், இஸ்ராயலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்தவனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்று பதிலளித்தார். அதற்கு அன்னா, உம் அடியாள் உம் கண்முன்னே அருள் பெறுவாளாக என்று கூறி தம் வழியே சென்று உணவு அருந்தினார். இதன்பின் அவர் முகம் வாடி இருக்கவில்லை. அவர்கள் காலையில் எழுந்து ஆண்டவர் திருமுன் வழிபட்டு விட்டு திரும்பி சென்று ராமாவில் இருந்த தங்கள் இல்லம் அடைந்தனர். எல்கானா தம் மனைவி அன்னாவோடு கூடி வாழ்ந்தார். ஆண்டவரும் அவரை நினைவு கூர்ந்தார். உரிய காலத்தில் அன்னா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார். நான் அவனை ஆண்டவரிடமிருந்தே கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்ற பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பு வற்றி போகுமா? தனது வில்லை அவள் மறப்பாலோ? தாய் மறந்தாலும் நான் மறவேனே. தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. தாய்க்கு அன்பு வற்றி போகுமா? தனது பிள்ளை அவள் மறப்பாலோ? தாய் மறந்தாலும் நான் மறவேனே. தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. ஒன்று கூட அசைந்து போகலாம், குகையில் கூட பெயர்ந்து போகலாம். ஒன்று கூட அசைந்து போகலாம்,
குகைகள் கூட பெயர்ந்து போகலாம். அன்பு கொண்ட எந்த நெஞ்சமே அசைவதில்லை பெயர்வதில்லை. தாய்க்கு அன்பு வற்றி போகுமா? தனது பிள்ளை அவள் மறப்பாளோ? தாய் மறந்தாலும் நான் மறவேனே. தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. நீ நடுவே நீ நடந்தாலும் ஆழ்கடலை தான் கடந்தாலும், நீ நடுவே நீ நடந்தாலும் ஆழ்கடலை தான் கடந்தாலும் தீமை என்று நிகழ்வதில்லையே. நீதின்றையை காத்திடுவேனா? தாய்க்கு அன்பு வற்றி போகுமா? தனது பிள்ளை அவள் மறப்பாளோ? தாய் மறந்தாலும் நான் மறவேனே. தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. கழுகு சிறகில் குஞ்சமர்த்தியே கனிந்த அன்பு சுமந்து செல்லுமே. கழுகு சிறகில் குஞ்சை அமர்த்தியே கனிந்த அன்பு சுமந்து செல்லுமே. கழுகை போல நானே உன்னைத்தான் காலமெல்லாம் சுமந்து செல்வேனே. தாய்க்கு அன்பு வற்றி போகுமா? தனது பிள்ளை அவள் மறப்பாளோ? தாய் மறந்தாலும் நான் மறவேனே. தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. மார்க்கு நற்செய்தி பிரிவு 1 இறை வார்த்தைகள் 21 தொடங்கி 28 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் கப்பர்நாகும் ஊரில் நுழைந்தார்கள். ஓய்வு நாட்களில் இயேசு தொழுகை கூடத்திற்கு சென்று கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரைப் போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார். அப்போது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீய ஆவி பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த ஆவி, நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது அத்தீய ஆவி அம்மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெருங்கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று. அவர்கள் அனைவரும் திகைப்புற்று, இது என்ன? இது அதிகாரம் கொண்ட புதிய போதனையாய் இருக்கிறதே. இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவையும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேயாவின் சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, 2026 ஆண்டினுடைய முதல் மாதத்தில் இருக்கிறோம். கல்லிடை குறிச்சி புனித அந்தோணியார் திருத்தலத்தினுடைய பாரம்பரிய வழக்கத்தில் இந்த தமிழ் மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமை அந்தோணியாருடைய திருப்பாதம் அமர்ந்திருக்கிறோம். இன்று பல காரியங்கள் இயல்பாய் புரிந்து வந்திருக்கிறது. இன்னைக்கு ஜனவரி மாதம், தேதி என்ன? இன்னைக்கு 13ஆம் தேதி. 13 அப்படின்னாலே நம்ம மனசுக்கு யார் தான் வருவா? அந்தோணியார் வருவார். நாம் அந்தோணியாரிடம் என்ன செய்திருக்கிறோம்? வந்திருக்கிறோம். நம்முடைய திருத்தல அதிபர் அவர்கள் இந்த 2026 ஆண்டிற்கென்று ஒரு வாக்குத்தத்த இறை வார்த்தையை எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். இன்று திருச்சபை கொடுத்திருக்கிற முதல் வாசகம், இன்று இயல்பாய் பாடப்பட்ட தியான பாடல், வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம், இவை அனைத்தும் இன்றைய நாளின் மைய செய்தியை மட்டுமல்ல, இந்த ஆண்டு முழுவதும் நமது மனதில் இருத்த வேண்டிய செய்தியையும் மிக அழுத்தமாய் நமக்கு சொல்லுகிறது. முதல்ல இந்த ஆண்டிற்கான வாக்குத்தத்தம் உங்கள் எல்லோருக்கும் திருத்தல அதிபர் அவர்கள் கரங்களில் அந்த இறை வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கையில் எடுத்துக்கங்க பார்ப்போம். யோபு புத்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனம். எல்லாரும் கையில் எடுத்துக்கிட்டீங்களா? இப்ப நான் சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிக்க போறோம். யோபு புத்தகம் 8வது அதிகாரம் 7வது இறை வார்த்தை. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். உம்முடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் உம் வருங்காலம் வளமை மிக கொளிக்கும். திரும்ப இன்னொரு தடவை வாசிங்க பார்ப்போம். வெரி குட். இப்ப எல்லாரும் கண்களை மூடிக்கங்க. உங்களுடைய இதய பகுதியில கை வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கங்க. இதய பகுதியில கை வச்சுக்கோங்க. இதே இறை வார்த்தையை இப்பொழுது ஆண்டவர் புனித அந்தோணியாருடைய பரிந்துரையில் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். பல்வேறு வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள், நேர்ச்சைகளோடும், கவலைகள், கண்ணீரோடு, கலக்கங்களோடும், நோய் பிணிகள், கடன் தொல்லைகள், உறவு சிக்கல்கள், குடும்ப குழப்பங்கள் என்று பல நிலைகளில் என்ன செய்வது என்று தெரியாமல் திக்கு திணறி புனித அந்தோணியாரை தேடி வந்தால் நான் ஆதரவு பெறுவேன். அந்தோணியாரை தேடி வந்து கரமுறித்து ஜெபித்தால் வெறும் கையோடு நான் திரும்பி சொல்ல மாட்டேன்.
இதோ அந்தோணியாரை தேடி வருகிற பிள்ளைகள் ஒருபோதும் அபலைகளாய் திரும்புவதில்லை. அந்தோணியாரை தேடி வந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இருக்கும் என்று நம்பி இந்த ஆண்டினுடைய முதல் மாதத்தில் கோடி அற்புதர் அந்தோணியாரை தேடி வந்திருக்கிறோம். அந்தோணியார் நம்மை வெறும் கையோடு விடுவதில்லை. காரணம், அந்தோணியார் வெறும் கையோடு இல்லை, வார்த்தையோடு இருக்கிறார். வார்த்தை மனுவுருவான குழந்தை இயேசுவை தாங்கி இருக்கிறார். அன்னை மரியாவின் பரிந்துரைக்காக திருஜெபமாலையை தாங்கி இருக்கிறார். புனிதமாய் அற்புதமாய் கோடி அற்புதராய் இருக்கிற அந்தோணியார் நம் எல்லோரையும் பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன்னுடைய தொடக்கம் எளிமையாக உள்ளது, ஆனால் உன்னுடைய வருங்காலம் வளமை மிக்கதாய் இருக்கும். மகனே, மகளே, உன்னுடைய தொடக்கம் எளிமையாக உள்ளது, ஆனால் உன் வருங்காலம் வளமை மிக்கதாய் இருக்கும். நீங்களே மனசுக்குள்ள சொல்லிக்கங்க பார்ப்போம். மகிழ்ச்சி. கரங்களை உயர்த்தி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. உங்கள் அனைவருக்கும் அருட்தந்தையர்கள் பெயரால், இந்த திருத்தலத்தின் பெயரால் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். கரங்களை தட்டி நமது மகிழ்வை பகிர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, புத்தாண்டு திருப்பலியில் ஒவ்வொருவரும் அவரவர் பங்கு அல்லது கிளை பங்கு ஆலயங்களில் அந்தந்த பங்கில் எடுத்திருக்கக்கூடிய இறை வார்த்தையை வாக்குத்தத்தமாக நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைய நாளில் கல்லிடை குறிச்சி கோடி அற்புதர் புனித அந்தோணியார் திருத்தலத்திலிருந்து ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் யோபுவினுடைய வாழ்க்கையில் கொடுத்த ஒரு இறை வார்த்தையை தருகிறார். உன்னுடைய தொடக்கம் எளிமையாக உள்ளது, ஆனால் உன் வருங்காலம் வளமை மிக்கதாய் இருக்கும். ஆனால் இந்த உலகம் தொடக்கமே பிரம்மாண்டமாய் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறது. எல்லா நிலைகளிலையும், ஒவ்வொரு நிலையிலையும் தொடக்கத்தை நாம் எப்படி தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறோம்? பிரம்மாண்டமாய், ஆடம்பரமாய், விளம்பரமாய், எல்லோருக்கும் தெரிந்த வகையில் பகட்டாய் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அப்படி ஆடம்பரமாய் தொடங்கப்பட்ட பல தொடக்கங்கள் வாழ்வில் சரிவை சந்தித்து விடுகின்றன. ஏன்னா தொடங்கும் போதே ரொம்ப ஆடிட்டோம்னு வைங்களேன், அப்புறம் அடுத்து என்ன செய்ய முடியாது, ஸ்டெடியா போக முடியாது. ஒருவேளை நம்முடைய தொடக்கம் மிக எளிமையாய் இருந்தால் நாம் என்ன நினைக்கிறோம்? எல்லாரும் நம்மளை பார்த்து இளக்காரமா பார்த்துருவாங்க. இவ்வளவுதானா, இப்படிதானா அப்படின்னு எல்லாரும் இளக்காரமா பார்த்துருவாங்க அப்படின்னு எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்காகவே ஆடம்பர தொடக்கம் வேண்டும் என்று நினைக்கிறோம். அடுத்தவர்களுக்காகவே ஆடம்பர தொடக்கம் வேண்டும் என்று நினைக்கிறோம். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, ஆண்டவர் உனக்காக வளமை மிக்க எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். கவலைப்படாதே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த இறை வார்த்தையினுடைய இறையியல் விவிலிய வரலாற்று பின்னணியை சற்று சிந்தித்து பார்க்கலாம். யோபு புத்தகத்திலிருந்து இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. யோபு நம்முடைய தெரியும். யோபு நூலினுடைய இறையியல் என்ன? இந்த உலகத்தில் ஒருவன் துன்பப்படுகிறான், கஷ்டப்படுகிறான், வேதனைப்படுகிறான் என்றால் அதற்கு காரணம் கடந்த காலத்தில் அவன் செய்த பாவம். கடந்த காலத்தில் அவன் செய்த பாவத்தினால் நிகழ்காலத்தில் அவன் துன்பப்படுகிறான், வேதனைப்படுகிறான், கஷ்டப்படுகிறான். எனவே இந்த உலகத்தின் துன்பத்திற்கு காரணம் பாவம். இது எல்லாரும் ஏத்துக்கிடலாம். பாவம் செஞ்சவன் என்ன செய்வான்? கஷ்டப்படுவான், துன்பப்படுவான். ஆனா யதார்த்தமான வாழ்க்கையில பாவம் செய்தவர்கள் தான் பகட்டாக வாழ்வதை நாம் பார்க்கிறோம். ஊர் அடிச்சு கொள்ளையில போட்டவன், அநியாயம் பண்றவன், அக்கிரமம் பண்றவன் நல்லா இருக்கான் சாமி. நான் எப்போ பார்த்தாலும் பைபிளும் கையுமா அலையுதேன், எப்போ பார்த்தாலும் ஜெபமாலையோட அலையுதேன், அந்தோணியாரை சுத்தி 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 வாரேன், எல்லா நவநாள்லையும் பங்கெடுக்கிறேன், பூச கருத்து ஒப்பு கொடுக்கிறேன், ஒழுங்கா வரி கொடுக்கிறேன், ஒழுங்கா அன்பிய கூட்டத்துக்கு போறேன், குடும்ப ஜெபமாலை சொல்றேன். இவ்வளவு செஞ்ச பிறகுதான் எனக்கு என்ன வருது? துன்பம் வருகிறது, துயரம் வருகிறது, குடும்பத்தில் பிரச்சனைகள், சிக்கல்கள் வருகின்றன. இதைத்தான் மனித மனம் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குவது மட்டுமல்ல, புரிந்து கொள்வதற்கே கடினப்படுகிறது.
நல்லவன் வாழ்ந்தான், தீயவன் வீழ்ந்தான் என்றால் இந்த உலகம் அதை எளிதாய் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் தீயவர்கள் வாழ்கிற பொழுது, வாழ்ந்துட்டு போட்டும், நல்லவர்களும் வாழணும்ல, ஆனா நல்லவர்கள் வாழ்வதற்கான சூழல் இல்லையே என்று இந்த உலகம் ஏங்கி தவிக்கிறது. அவர்களுக்கு ஒரு இறையியல் புரிதல் கொடுப்பதற்காக உருவான புத்தகம்தான் யோபு புத்தகம். யோபுனுடைய வாழ்க்கை என்ன? மிகவும் ஆசீர்வாதமான வாழ்க்கை. மனைவி, மக்கள், செல்வங்கள், வாய்ப்பு, வசதி, ரொம்ப பிரம்மாண்டமா, ரொம்ப சந்தோஷமா. அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பிள்ளை வீட்டிலேயா போய் நல்ல சாப்பாடு, நல்ல கொண்டாட்டம், இவை அனைத்திலும் மகிழ்வோடு இருக்கிறார். நாம சந்தோஷமா இருந்தா யாருக்கு பிடிக்காது? நாம சந்தோஷமா இருந்தா யாருக்கு பிடிக்காது? சாமி, நம்ம சொக்காரங்களுக்கு பிடிக்காது சாமி. நாம சந்தோஷமா இருந்தா யாருக்கு பிடிக்காது? ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க, எல்லா சொந்தக்காரங்களும் நாம நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. எல்லா சொந்தக்காரங்களும் நாம நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா எந்த சொந்தக்காரங்களும் அவங்கள விட நம்ம நல்லா இருக்கணும்னு என்ன செய்யறது இல்லை, ஆசைப்படுறது இல்லை. அவங்கள விட கொஞ்சம் நம்ம உயர்ந்துட்டோம்னா நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு என்ன செய்யுது, வயிற்றுல பத்திக்கிட்டு எரியுது. ஆனா வழக்கமா அப்படி பத்திக்கிட்டு யாருக்கு எரியும் அப்படின்னா, யார் எரிகிற இடத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் எரிகிறது. எரிகிற இடத்துல யார் இருக்கிறா? எரிகிற இடத்துல, தீ விட்டு கொழுந்து விட்டு எரிகிற இடத்துல யார் இருக்கா? சாத்தான் இருக்கிறார். அப்ப அடுத்தவர் வாழ்கிற பொழுது யாருக்கெல்லாம் அடிவயிறில் பத்தி கொண்டு எரிகிறதோ அவர்கள் எல்லாம் யார்? நீங்களே சொல்லிட்டீங்களே, நீங்களே பொறுப்பெடுத்துக்கிடணும். சாமி, நீங்க எங்களை போய் சாத்தான்னு சொல்லிட்டேன்னு என்ன மேல சண்டை போடக்கூடாது. சொன்னது யாரு தான்? நீங்க தான். அடுத்தவன் நல்லா இருக்கும் போது உனக்கு பத்திக்கிட்டு எரிஞ்சதுன்னா சாத்தானுக்கு அப்படித்தான் பத்திக்கிட்டு எரிஞ்சது. ஆண்டவர் சிம்மாசனத்தில் இருக்கிறார், சாத்தான் வந்து நிற்கிறான். அப்ப ஆண்டவர் கேட்கிறார் சாத்தானை பார்த்து, எங்க போயிட்டு வர? இந்த உலகத்தெல்லாம் நான் சுத்தி பார்த்துட்டு வரேன். நீங்க நினைச்சுக்கங்க, உங்க ஊரை சுத்தி பார்த்தேன், இன்னைக்கு கல்றகுறிச்சி திருத்தலத்துக்கு வந்தேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. சாத்தான் வந்து சொல்றான், இப்படி எல்லாரையும் பார்த்துட்டு வந்தேன். உலகத்தெல்லாம் சுத்தி பார்த்தியா? அங்க யோபுன்னு என் பிள்ளை ஒருத்தன் இருக்கானே, அவனை பார்த்தியா? ஆமா பார்த்தேன். இந்த உலகத்திலேயே யோபுவ மாதிரி ஒரு பிள்ளை எனக்கு உண்டு, வேற யாராவது இருக்கானா? யோபுவை போல நல்லவர்கள் இந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்ன செய்யறாரு? என்னமா செய்யறாரு? காலரை தூக்கி விடுறாரு. நாம பெத்த பிள்ளைகள் நல்லா இருந்துச்சுன்னா, என் பிள்ளை மாதிரி உண்டா அப்படின்னு நாம காலரை தூக்கி விடுவோமா இல்லையா? அத மாதிரி கடவுள் என்ன செய்யறாரு? காலரை தூக்கி விடுறார். யோபு நினைத்து பெருமைப்படுகிறார். இப்ப கடவுள் சந்தோஷமா இருக்கிறார், காலரை தூக்கி விட்டார், பெருமைப்பட்டார் அப்படின்னா யோபுக்கு நினைத்து கடவுள் பெருமைப்படுகிற பொழுது சாத்தான் அதை என்ன செய்ய முடியல, தாங்கிக்கிட முடியல. அவனுக்கு பொறுன்னு வருது. உன்னை சாத்தான் சொல்றான், சும்மாவா அவன் நல்லவனா இருக்கிறான், சும்மாவா அவன் நல்லவனா இருக்கான், அவனுக்கு நீர் எதைத்தான் கொடுக்கல? மனைவி, மக்கள், சொத்து, சுகம், ஆசி எல்லாத்தையும் கொடுத்திருக்குங்க. இவ்வளவையும் கொடுத்த பிறகு அவன் நல்லவனாய் இருப்பதிலோ, பக்தியாய் இருப்பதிலோ, கடவுள் உம்மீது நம்பிக்கையோடு இருப்பதிலோ என்ன பெருசு வந்துருது அப்படின்னு யாருக்கு செக் வைக்கிறான் சாத்தான்? யோபுக்கு இல்ல, கடவுளுக்கே செக் வைக்கிறான். இப்ப கடவுள் தானே யோபை பார்த்து பெருமைப்பட்டாரு, இப்ப கடவுளுக்கு செக் வைக்கான். இவ்வளவு பெருமைன்னு அவனை பீத்த வேண்டிய அவசியம் இல்ல. அவனுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துல வேணா கொஞ்சம் நீங்க என்ன செய்யுங்க, எடுத்து பாருங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடியே உங்களை பழிச்சு சொல்லிடுவான் பாருங்க அப்படின்னு சொல்றான். இப்போ கடவுளுக்கு தர்ம சங்கடம். என்ன தர்ம சங்கடம்? அவர் கெத்தா காலரை தூக்கி விட்டுட்டாரு. இப்ப சாத்தானுக்கு முன்னாடி என்ன செய்ய முடியாது, கீழே கெத்த விட்டு கொடுக்க முடியாது. இப்போ திரும்ப சேலஞ்ச் பண்றார். சரி, இப்ப நீ என்னடே பண்ணணும்னு நினைக்கிற? சரி, அவனுக்கு நிலபுலன்கள் இருக்கு இல்லையா, வயல்வெளிகள் இருக்குல்ல, தோட்டம் துறவு இருக்குல்ல, அதுல எல்லாம் கைய வைங்க. அப்ப ஆண்டவர் சொல்றார், சரி உனக்கு நான் அனுமதி தர்றேன், நீ எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்க, எடுத்துக்க. ஏக்கர் கணக்குல இருந்த தோட்டம் தீ பிடிச்சி எரியுது. வாழைத்தோப்பு, மாந்தோப்பு, தென்னந்தோப்பு எல்லா தோப்பும் தீ பிடிச்சி எரியுது. பக்கத்தில் இருக்கிற கொள்ளையர்கள் எல்லாம் வந்து மரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி விடுகிறார்கள். நிலபுலன்கள் எல்லாம் அழிந்தது. ஆனால் யோபு என்ன செய்யவில்லை? முதல் அதிகாரம் 22வது வசனம். இந்த வசனத்தை மனசுல நல்லா பதிச்சுக்கங்க. யோபு முதல் அதிகாரம் 22வது வசனம். இவை அனைத்திலும், எவை அனைத்திலும்? வாழைத்தோப்பு, தென்னந்தோப்பு, மாந்தோப்பு எல்லாம் வெட்டி வீழ்த்தப்பட்டு தீ பிடிச்சி எரிஞ்ச பிறகு கூட இவை அனைத்திலும்
யோபு யோபு பாவம் பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது இல்லை. குற்றம் சாட்டவும் இல்லை. மனசுல வச்சுக்கோங்க. இது எல்லாம் நடந்த பிறகு கூட யோபு என்ன செய்யல? பாவம் செய்யல, கடவுள் மீது பழி சொல்லல. திரும்பவும் கடவுள் காலரை தூக்கி விட்டார். பத்தியாடா, எல்லாம் கொடுத்ததுனாலதான் யோபு நல்லவனா இருக்கான்னு சொன்னியே, சரி பாரு எல்லாத்தையும் அழிச்சாச்சு. திரும்ப சொல்றான், சாத்தானுக்கு தோல்வியை ஒத்துள்ள மனசு இல்ல, கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டல. திரும்ப சொல்றான், அவனுக்கு ஆடு மாடு ஒட்டகம் ரொம்ப இருக்குதா, கை வச்சு பார்க்கட்டா, வச்சுக்க. ஆடு மாடு ஒட்டகம் கழுத குதிரை எல்லாம் அந்நிய நாட்டு மக்களால் சூறையாடப்பட்டது, எல்லாம் போச்சு. அப்பவும் இதே வசனம் தான், இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுளை பழிக்கவும் இல்லை. திரும்பவும் ஆண்டவர் சொல்றார், எல்லாம் போயிட்டு ஆனா அவனுடைய பிள்ளை செல்வங்கள் இருக்குது. பொருள் போனாலும் பரவாயில்ல, பணம் போனாலும் பரவாயில்ல, ஆடு மாடு போனாலும் பரவாயில்ல, அவன் பிள்ளைங்க மேல கை வச்சு பாருங்க, யோபு உங்களை பழி துரைப்பான். சரி கை வச்சுக்க. அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அந்நிய நாட்டு அரசர்களால் வெட்டி வீழ்த்தப்பட்டார்கள். தொடர்ச்சியா பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடும் அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கா துன்பம் யோபுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. பிள்ளைகள் எல்லோரும் செத்து போனார்கள். இப்பவும் இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவில்லை, கடவுளை பழித்துரைக்கவும் இல்லை. இப்ப ஆண்டவர் சொல்றார், பத்தியா அவன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு, எடுத்தாச்சு. இப்பவும் யோபு எப்படி இருக்கான்? நீதிமானாய் நேர்மையுள்ளவனாய் இருக்கிறான். அவனை மாதிரி வேற யாருமே இல்லை. சாத்தானுக்கு இன்னும் முடியல, இல்ல எல்லாம் போச்சு. ஆனா அவன் நல்ல கைகால் சுகத்தோட தானே இருக்கான். அவன் சுகத்துல கை வைங்க, அவன் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையா முடங்கி கிடக்கட்டும், அப்போ என்ன செய்வான்? பழித்துரைப்பான். இப்ப ஆண்டவர் சொல்றார், அவன் உயிரை மட்டும் என்ன செய், விட்டு வச்சிரு, அதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, நீ மத்ததை செஞ்சுக்க. அனுமதி பெற்ற சாத்தான் யோபுவை தொழுநோயால் வாட்டி வதைத்தான். எந்த நோயால வாட்டி வதைத்தான்? தொழுநோய். தொழுநோயினுடைய அகோரம் என்ன தெரியுமா? உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உடல் முழுவதும் கொப்பளங்களாய் பொத்து வடிகிறது, சீழ்பிடித்து நாற்றம் எடுக்கிறது. ஒரு சின்ன கட்டி வந்தாலே நாம் அதை சொரியணும்னு நினைக்கிறோம். அதை சொரியணும்னா கையில நகம் வேணும். ஆனால் யோபுனுடைய உடல் முழுவதும் தொழுநோய். சொரிஞ்சு பார்க்கலாம், நகமெல்லாம் பொத்து பொத்தா பிஞ்சு பிஞ்சு கீழே விழுந்துருது. சொரிய முடியல, வலி தாங்க முடியல. கீழே கிடக்கக்கூடிய சிரட்டையையும் செங்கலையும் எடுத்து சொரியிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு முடியாம போயிட்டு, இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுளை பழித்துரைக்கவும் இல்லை. இப்போ ஆண்டவர் சாத்தான்ட்ட கேட்கார், பத்தியா எல்லாம் இருந்ததுனாலதான் யோபு நல்லவனாய் நம்பிக்கை உள்ளவனாய் பக்தியோடு இருக்கிறான் என்று நீ சொன்னாயே, எல்லாம் இழந்த பிறகும் இறைவன் மீது கொண்ட நம்பிக்கையிலும் நேர்மையிலும் யோபு என்ன செய்யல? மனம் தளரவில்லை. சாத்தான் தூர போனான். என் அன்புக்குரியவர்களே, இதை போன்று துன்பங்கள் ஒருவேளை நமக்கு வராமல் இருக்கலாம். ஆனால் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் வீட்டிற்கு ஏற்ற சிக்கல்கள் பிரச்சனைகள் என்ன செய்யும்? வரும். என்னை பொறுத்தவரையில் யோபுனுடைய வாழ்க்கையில் இதையும் தாண்டிய சிக்கல் பிரச்சனை என்ன தெரியுமா? அவனுடைய மனைவி வந்து நிற்கிறா யோபுட்ட. மனைவி வந்து யோபை பார்த்து சொல்றா, பெரிய யோக்கியம்னு சொன்னியே, கடவுள் தான் எனக்கு எல்லாம் சொன்னியே, எல்லாம் போச்ச, நீலாம் எதுக்கு இன்னும் உயிரோடு இருக்கணும், நாண்டுகிட்டு சாவேன் அப்படின்னு சொல்ற. நான் சொல்லலாமா? பைபிள்ல யோபுடைய மனைவி தாலி கட்டின பொண்டாட்டி புருஷனை பார்த்து சொல்றா, இதுக்கு மேல நீலாம் எதுக்கு உயிரோட வாழணும், நாண்டுகிட்டு சாவேன்னு சொல்றா. என்னை பொறுத்த அளவுல மற்ற எல்லாரும் பேசின வார்த்தைகளை விட, எல்லா இழப்புகளை விட, தனக்கென்று இருக்கிற மனைவி தன்னை பார்த்து சொன்ன சொல் யோபுனுடைய மனதை நிச்சயம் காயப்படுத்தி இருக்கும். ஆனால் அப்பொழுதும் யோபு சொன்னான், கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்தார், கடவுள் போற்ற பெறுக. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இந்த உலகம் முழுவதிலும் யோபுவை போல நீதிமான் இல்லை, நேர்மையாளன் இல்லை என்று கடவுள் கெத்தாக சொன்னார் என்றால் அதற்கு முழுவதும் தகுதியானவனாக யோபு இருந்தான். இன்னும் அவனுக்கு பிரச்சனைகள் விட்டபாடு இல்லை. யோபுனுடைய நண்பர்கள் எப்பொழுதுமே நான் தொடக்கத்தில் சொன்ன பாருங்க, அடுத்தவர்களுக்காகவே
ஆடம்பரமான தொடக்கம் வேண்டும் என்று நினைக்கிறோம். 4 பேர் வாரான். 4 பேர் யாரு? யோபுவனுடைய நண்பர்கள். எல்லா ஊர்லயும், எல்லா வீட்லயும், எல்லா குடும்பத்திலையும் இந்த 4 பேர் இருப்பாங்க. 4 பேர் என்ன சொல்லுவாங்க? 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்கல்ல அப்படின்னு சொல்லியே நம்ம வாழ்க்கையை நாம் என்ன செஞ்சுக்கிடுறோம்? நாசமாக்கிக்கிடுறோம். பல நேரங்கள்ல நாம் உடுத்துகிற துணியிலிருந்து, உண்கிற உணவிலிருந்து, நாம் செய்கிற செயல்பாடுகளிலிருந்து எல்லாம் அந்த 4 பேருக்காகவே நடக்கிறதே ஒழிய நமக்காக நாம் செய்வதே இல்லை, நமக்காக நாம் வாழ்வதே இல்லை. அடுத்தவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதற்காகத்தான் ஆடம்பரமான தொடக்கம் வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் 4 பேரும் வந்து சொன்னார்கள், யோபு, இவ்வளவு நாளும் நீ ரொம்ப யோக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருந்தியப்பா, இப்ப இவ்வளவு பிரச்சனை வருத, இவ்வளவு துன்பம் வருத, அப்ப நீ கடவுளுக்கு எதிராக நீ வாழ்ந்திருக்கிற, நீ பாவம் செஞ்சிருக்கிற, நீ அநியாயம் செஞ்சிருக்கிற, அதன் பலனாகத்தான் இப்படி நீ துன்பப்படுகிறாய். இப்ப யோபு யோசிச்சு பாருங்க, இதை போல கொஞ்சம் துன்பம் வந்தால் கூட நாம் என்ன செய்கிறோம்? கடவுள் இருக்காரா இல்லையா? கடவுளுக்கு கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா? நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, என் துன்பத்தை பார்த்து கடவுள் ஏன் மனமிறங்குவதில்லை? நான் இப்படி அழுது புலம்பி ஜெபிக்கிறேனே, ஏன் கடவுள் என் கண்ணீரை கண்ணோக்குவதில்லை? உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இனிமேல் கடவுள் வேண்டாம், பைபிள் வேண்டாம், கோயில் வேண்டாம் என்று ஆலயத்திற்கே வராமல் வீடுகளில் முடங்கி போயிருக்கிற பல குடும்பங்கள் உண்டு. நான் பல நேரங்களில் வீடுகள் சந்திக்கிற பொழுது, ஒரு வீட்டுல எல்லாம் அவங்க வீட்டுல ஒரு மிகப்பெரிய இழப்பு, ஒரு மரணம். அவங்க குடும்பத்துல அவங்க பொக்கிஷமாக நினைத்த பிள்ளை அன்னைக்கு இல்லாம போச்சு. அதுக்கப்புறம் அவங்களால என்ன செய்ய முடியல? கோயிலுக்கு வரவே முடியல. என் மகிழ்ச்சி, என் சந்தோஷமே இந்த பிள்ளை தான் நினைச்சேன் சாமி. ஆனா கடவுள் கொடுத்த அந்த பிள்ளை இன்னைக்கு என் கூட இல்லையே. நான் எதை என் மகிழ்ச்சி என்று நினைத்தேனோ அந்த மகிழ்ச்சி என்னிடம் இல்லாமல் போய்விட்டதே. நான் என்ன செய்வது? என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இங்கு இருக்கிற நம் எல்லோருடைய குடும்பங்களிலும் இதை போன்ற இழப்புகள் இருந்திருக்கும். ஆனால் கடவுள் இழப்புகளிலேயே நம்மை இருத்தி விடுவதில்லை. நம் வருங்காலத்தை ஆசீர்வாதமாய் வைப்பார். அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு நாளும் நாம் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். யோபுவும் அப்படித்தான் நம்பிக்கையோடு தனது பயணத்தை தொடங்கினான். ஆண்டவர் அவனை எப்படி ஆசீர்வதித்தார் உங்களுக்கு தெரியும். யோபு புத்தகம் முழுசும் உங்களுக்கு தெரியும். மிக ரத்தின சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன். கடைசி எல்லாம் இழந்த பிறகு, ஊர்ல 4 பேர் 4 விதமா தூற்றிய பிறகு, உயிர் மட்டும்தான் ஊசலாடி கொண்டிருக்கிறது. நடை பிணம். நல்ல வேளை யோசிச்சு பார்த்திருக்கலாம் யோபு, இதுக்கு நம்ம செத்துறதே மேல். இப்படி உயிரோட இருந்து எல்லாருடைய ஏச்சு பேச்சையும் கேட்கறதுக்கு பதிலாக என்ன செஞ்சிடலாம்? செத்துடலாம் நினைச்சிருக்கிறான். ஆனால் அப்பொழுதும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுளை பழித்துரைக்கவும் இல்லை. அப்பொழுதுதான் ஆண்டவர் யோபுவுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 500 மாடு 1000 மாடாச்சு, 1000 ஒட்டகம் 2000 ஒட்டகமா மாறிச்சு. அவனுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லாம் எப்படி மாறிச்சு? எப்படி மாறிச்சு? ரெட்டிப்பாய் மாறிச்சு. ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் ரெட்டிப்பாய் கொடுத்தார். உன் எதிர்காலம் வளமை மிக்கதாய் இருக்கும். யோபுனுடைய வாழ்க்கையில சொல்லணும்னா, உன்னுடைய எதிர்காலம் இப்பொழுது இருப்பதை விட ரெட்டிப்பான ஆசீர்வாதமாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எனவே இப்பொழுது இருக்கிற நிலை ஒருவேளை தரித்திரமாய் இருக்கலாம், கடனாய் இருக்கலாம், சுமையாய் இருக்கலாம், கவலை கண்ணீராய் இருக்கலாம். ஆனால் கண்ணீரோடு செல்பவர்கள் அக்களிப்போடு திரும்பி வருவார்கள். இந்த ஆண்டவருடைய திருத்தலத்திற்கு நீங்கள் வருகிற பொழுது மனபாரத்தோடு, சுமையோடு, இறுக்கத்தோடு வரலாம். எந்த அளவுக்கு இருக்கும், எந்த அளவுக்கு சுமை அப்படின்னா, பல நேரங்கள்ல நம்முடைய மனதில் இருக்கிற வேதனையினுடைய அழுத்தம் எப்படி இருக்கும் தெரியுமா? வார்த்தையில சொல்ல முடியாது, வார்த்தையில சொல்ல முடியாது. இன்றைக்கு முதல் வாசகத்தை பாருங்க. அன்னாவினுடைய வாழ்க்கை. அண்ணா கோயில்ல வந்து ஜெபம் பண்றாங்க. நம்மள மாதிரி ஜெபம் பண்ணும்போது அங்கே இருக்கிற சாமியார் ஏலி அண்ணாவை பார்க்கிறார். அண்ணா எப்போதும் கோயில்ல வந்து இருக்கிறா, எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கிறா, எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறா, அவளுடைய உதடு அசைந்து கொண்டே இருக்கிறது, ஆனா சத்தமே வரல. அப்ப சாமியார் என்ன நினைக்கிறாரு? குடிகாரியா இருப்பா போலுக்க, எப்ப பார்த்தாலும் வந்து புலம்பிக்கிட்டே இருக்கா, என்னைக்காவது ஒரு நாள் நல்லா பேசுறாளா? எப்ப பார்த்தாலும் வந்தாலும் அழுதுகிட்டே இருக்காள, ஒருவேளை குடிச்சிட்டு வந்து புலம்பிக்கிட்டு இருப்பாளோ? எவனா வாய் உதடு அசையுது, ஆனா சத்தம் என்ன செய்யல, வரல. உடனே ஏலி போய் கேட்காரு, ஏமா போதும் குடிச்சது, இனிமேல் நீ குடிக்காத, எப்படி இப்படி குடிச்சிட்டு வந்து கோயில உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிற? அப்பதான் அண்ணா சொல்றா, ஐயா குருவே, என்னை ஏளனமா என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. நான் குடிச்சிட்டு வந்து என்ன செய்யல,
புலம்பல. என் மனதில் இருக்கிற பாரத்தை, சுமையை, கவலையை, இறுக்கத்தை, புழுக்கத்தை இந்த கடவுளுடைய பாதத்தில் வைக்கிறேன். என்ன இறுக்கம், என்ன புழுக்கம்? குழந்தை பாக்கியம் இல்லை. என்ன பாக்கியம் இல்லை? அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, குழந்தை இல்லைன்னா அந்த குடும்பம் படுகிற வேதனை, அவமானம், பிரச்சனை, சிக்கல்கள் எவ்வளவு கஷ்டம். ஒரு நல்லது கிட்டத்துக்கு போக முடியாது. எப்பவும் பார்த்தாலும் என்னாச்சு, ஒரு நல்ல செய்தி உண்டா, குழந்தை என்னாச்சு அப்படின்னு கேட்டு கேட்டு அவங்க கேட்குற வார்த்தைகளே நம்முடைய மனதை என்ன செஞ்சிடும், காயப்படுத்திடும். அது அண்ணா அவருடைய குடும்பத்தில் எல்கானா 2 மனைவிகள், இன்னொருத்திக்கு பிள்ளை இருக்கு, இவளுக்கு பிள்ளை இல்லை. உடனே என்ன செய்யறா, ரொம்ப ஏளனமா, இளக்காரமா, மலடி என்று, பிள்ளை பெறாதவள் என்று ஏளன இளக்காரமா சொல்றா. இவளால தாங்க முடியல அண்ணாவால. கடவுளுக்கு முன்னாடி வந்து அழுது புலம்புதான். இதோ என்னுடைய இந்த நிகழ்காலம் இவ்வளவு தரித்திரமா இருக்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லையே, கடவுளே எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுங்க. ஒருவேளை நீங்கள் இந்த ஆண் குழந்தையை கொடுக்கிற பட்சத்தில் இந்த குழந்தையை நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், திருப்பி கொடுக்கிறேன். அவனுடைய தலையில் சவரக்கத்தி படாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாசீராக இருப்பான். கடவுளை இந்த குழந்தை உங்களுக்கு என்ன செஞ்சிருந்தேன், அர்ப்பணித்து விடுகிறேன். பழைய ஏற்பாட்டில் சிம்சோனை போல, புதிய ஏற்பாட்டில் திருமுழுக்கு யோவானை போல இந்த குழந்தைகள் எல்லாம் தாயின் வயிற்றில் இருக்கிற பொழுதே கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளைகள். உங்களுக்கே அர்ப்பணிச்சிருந்த ஆண்டவரே என்று நான் வேண்டி இருக்கிறேன். எனவே நான் அழுது புலம்பியது நான் குடித்த குடியால் அல்ல, நான் குடிக்கல, குடிகாரி இல்லை, என் மனதில் இருக்கிற வலியால் நான் அழுது புலம்புகிறேன். ஒருவேளை இந்த உலகம் உங்களையோ என்னையோ வெளியிலிருந்து பார்க்கிற பொழுது நாம் அழுவதோ, ஜெபிப்பதோ, புலம்புவதோ அவர்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம், ஏளன இளக்காரமா இருக்கலாம். ஆமா, பைபிளை தூக்கிட்டு கோயில் கோயில்னு அலையுதா, ஆனா இவ வாழ்க்கையில தான் இவ்வளவு தரித்திரம் சொல்லலாம். கவலைப்படாத, அவன் சொல்றாங்கிறதுக்காக நீ கவலைப்படாத. ஆண்டவர் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று பாடப்பட்ட தியான பாடல் எசையா இறைவாக்கினர் 49ஆம் அதிகாரம் 15, 16, 17 இறை வார்த்தைகளை வாசிச்சு பாருங்க. இதோ கருவில் சுமந்த தாய், கற்பத்தில் சுமந்த தாய் தன்னுடைய குழந்தையை மறப்பாளா? பால் குடிக்கிற குழந்தையை தாய் மறப்பாளா? ஒரு நாள் மறக்க மாட்டா, ஒரு நாள் மறக்க மாட்டா. எசையா இறைவாக்கினர் எந்த அளவுக்கு இதை உணர்ந்து சொல்றாருன்னா, பால் கொடுக்கிற தாய் குழந்தைய மறக்க மாட்டா அப்படின்னா அவளும் மறக்க மாட்டா. ஒருவேளை பால் கொடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டானா கூட அவள் மார்பகம் வலித்து அவளுக்கே அதை என்ன செய்யும், உணர்த்தும். அதுதான் தொப்புள் கொடி உறவு. அதனாலதான் எஸ்ஐயா அந்த வார்த்தையை ரொம்ப அழகா பயன்படுத்துறார். அந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுதெல்லாம் எனக்கு புல்லரித்து விடும். பால் குடிக்கிற குழந்தையை தாய் ஒரு நாளும் மறக்க மாட்டா. அது இயல்பாகவே அவளுடைய உடல் என்ன செஞ்சிரும், சுரந்துரும். ஒருவேளை அந்த தாய் அந்த குழந்தையை மறந்தாலும் சொல்லுங்க, நான் உன்னை மறவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, அண்ணா அழுது கொண்டிருக்கிற பொழுது குருவானவர் ஏலி குடிகாரி என்று நினைத்தார். ஆனால் கடவுள் கண் நோக்கினார். கடவுள் அண்ணாவை பார்த்தார், கடவுள் அண்ணாவை நினைவு கூர்ந்தாள், அவள் கண்ணீருக்கு பதில் கொடுத்தார். விவிலியம் சொல்லுகிறது, இதோ கடவுள் என் கண்ணீரை, என் கண்ணீர் துளிகளை அவர் இதயத்தின் தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கிறார். தோற்பைன்னா நம்ம இப்ப இன்னைக்கு வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி பாலைவனத்தில் பயணிக்கிற பொழுது தோலால, விலங்கு தோல்களால பை செஞ்சு வச்சிருப்பாங்க, அதுல தான் தண்ணி சேர்த்து வச்சிருப்பாங்க. அது பாலைவனத்தில் அந்த தண்ணி ரொம்ப முக்கியமானது, தாகத்தை தணிக்கும், உயிரை காப்பாற்றும். கடவுள் நாம சிந்துகிற ஒவ்வொரு துளி கண்ணீரையும் அவருடைய இதயத்தின் தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கிறார். அப்படி சேர்த்து வைத்திருக்கிற கடவுள் உன்னை அப்படியே விட்டு விடுவதில்லை. அப்ப அண்ணாவை விட்டுவிடவில்லை. அவளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை கேட்டால், அவ கேட்ட மாதிரியே ஆம்பளை பிள்ளையை கொடுத்தார். அதுதான் சாமுவேல். அந்த சாமுவேல் தான் மிகச்சிறந்த இறைவாக்கினராய் வந்தார். தாவீதை, சாலமோனை அரசர்களாக அபிஷேகம் செய்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சாமுவேலுக்கு கொடுத்தார். உன்னுடைய தொடக்கம் தரித்திரமாக இருக்கலாம், ஆனால் உன் வருங்காலம் ஆசீர்வாதமாய் இருக்கும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. பல நேரங்களில் நான் சொன்னதை போல ஆடம்பர தொடக்கம் வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆபிரகாமை அவனுடைய சகோதரன் லோத்தையும் பாருங்க, 2 பேரும் அண்ணன் தம்பி தான். சொத்து சுகம் பெருசா வந்த உடனே சண்டை வந்துட்டு 2 பேருடைய வேலைக்காரங்களுக்கு இடையில சண்டை. ஆபிரகாம் லோத்துவை பார்த்து சொல்றான், எப்பா நம்ம ஆட்களுக்குள்ள சண்டை சச்சரவு வருது, அது நம்மளுக்கு வேண்டாம். அதனால நீ தெற்க போனா நான் வடக்க போறேன், நீ மேற்க போனா நான் கிழக்க போறேன், நீயே பாகத்தை பிரிச்சுக்க, உனக்கு எது வேணுமோ நீ என்ன செஞ்சுக்க வச்சுக்க. இன்னைக்கு சொல்லுவோமா, அண்ணன் தம்பி சொல்லுவோமா?
அண்ணன் தம்பியை பார்த்தியோ, தம்பி அண்ணனை பார்த்தோ, ஏன்னா உனக்கு எது வேணுமோ நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களாம்மா? அக்கா தங்கச்சி நீங்கள் சொல்லுவீங்களா? அம்மா சேலை 10 சேலை இருக்குக்கா, நீ உனக்கு பிடிச்ச சேலையை எடுத்துக்கக்கா, மீதி சேலை எனக்கு கூட அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்கள்? ஏப்பா இதில் தான் பார்டர் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த சேலை எனக்கு சொல்லுவோமா இல்லையா? ஆனால் ஆபிரகாம் சொன்னார், உன் கண்ணுக்கு எது சிறப்பாக தெரியுதோ நீ வச்சுக்கப்பா. உடனே லோத்து கண்ணை தூக்கி பார்க்கிறான், யோர்தான் ஆற்றுக்கரைகளை பார்க்கிறான், வளமையாய் செழிப்பாய் பசுமையாய் இருக்கிறது. சூப்பர், நான் இந்த பக்கம் போறேன், எடுத்துக்க, நல்லா எடுத்துக்க. ஆடம்பரமான தொடக்கம், வளமையான தொடக்கம், செழிப்பான தொடக்கம், முடிவு எப்படி வந்தது? கந்தகம் பொழிந்து தீயால் எரிந்து நாசமாய் போனது. ஆடம்பரமான தொடக்கம் வேண்டாம். ஆபிரகாமுடைய தொடக்கம் என்ன? என்னன்னே தெரியாது, ஊர் பெரிய தெரியாத வீட்டுக்கு கூப்பிட்டார் கடவுள், வாரேன்னு சொன்னா. பிள்ளையே இல்ல, வானத்து நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலை போல நான் குழந்தை செல்வத்தை கொடுப்பேன். ஒத்த பிள்ளை இல்லை ஐயா, ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு பிள்ளைய கொடுத்துட்டு அந்த பிள்ளையும் எனக்கு பலியிடுன்னு சொன்னார். சரி, கழுத்துக்கு மேல் கத்தியை ஓங்கினார் ஆபிரகாம். அப்பந்தான் தடுத்து நிறுத்தி, நீதான் நம்பிக்கையின் தந்தை, நீதான் விசுவாசத்தின் தந்தை என்று குலமுதுவர்களின் தந்தையாய் மூத்தோனாய் ஆபிரகாமை ஆண்டவர் உயர்த்தினார். ஆபிரகாமின் தொடக்கம் எளிமையாய்தான் இருந்தது. ஆனால் அவனுடைய வருகாலம் எப்படி இருந்தது? இதோ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை மட்டும் இல்ல, நீ யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களையும் நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஆனால் லோத்துனுடைய தொடக்கம் பிரம்மாண்டமாய் இருந்தது, எரிஞ்சு சாம்பலா போச்சு. என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இதோ இந்த ஆண்டினுடைய தொடக்கம் ஒருவேளை உங்கள் குடும்பங்களிலோ, மனங்களிலோ, உறவுகளிலோ, உள்ளங்களிலோ மிக எளிமையாய் தொடங்கி இருக்கலாம். கவலைப்படாதீர்கள், கடவுள் உங்கள் வளமையாய், ஆசீர்வாதமாய், செழிப்பாய் வைப்பார். இந்த ஆண்டு உங்கள் வாழ்வில் அருள்மிக்க ஆண்டாக இருக்கட்டும். இந்த ஆண்டு உங்கள் வாழ்வில் வளமை மிக்க ஆண்டாக இருக்கட்டும். ஒருவேளை அடுத்தவரின் கண்களுக்கு நீங்கள் மிகவும் ஏளனமாய், இளக்காரமாய் தோன்றலாம். ஆனால் இன்றைய இறை வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிறார், 1 சாமுவேல் 1 இறை வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்க மனசுல பதிய வச்சுக்கோங்க. 1 சாமுவேல் 17 இறை வார்த்தை. ஏலி, அந்த குருவானவர் ஏலி, ஏற்கனவே அண்ணா குடிகாரின்னு நினைச்சு ஏலி குருவானவர் சொன்னார் பாருங்க, அந்த சாமியாரு அண்ணாவை பார்த்து சொல்கிறார். அதே போல இங்க இருக்கிற குருக்கள் நாங்கள் எல்லோருமே ஆண்டவரின் பிரதிநிதிகளாய் இன்று இங்க இருக்கிற உங்கள் எல்லோரையும் பார்த்து சொல்கிறோம், எங்களுக்கு நாங்களே சொல்லிக் கொள்கிறோம். என்ன வார்த்தை? மனநிறைவோடு செல். எல்லாரும் சொல்லுங்க, மனநிறைவோடு செல். எல்லாரும் வாய் திறந்து சத்தமா சொல்லுங்க, மனநிறைவோடு செல். இஸ்ரவேலின் கடவுள், இஸ்ரவேலின் கடவுள், நீ அவரிடம் விண்ணப்பித்த, நீர் அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார், உனது வேண்டுகோளை கேட்டருள்வார். அப்படியே கண்களை மூடுங்க. இதோ அண்ணாவை பார்த்து அந்த குருவானவர் ஏலி சொன்ன அதே வார்த்தையை கடவுள் இன்று உன்னையும் என்னையும் பார்த்து சொல்கிறார். என் மகனே, என் மகளே, நீ விலையேற பெற்றவள், என் கண்களுக்கு முன் நீ ஆசீர்வற்றவள். ஒருவேளை இந்த ஆண்டு தொடங்குகிற பொழுதே என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனைகளா, இவ்வளவு சிக்கல்களா, இவ்வளவு நோய் நொடிகளா, இவ்வளவு கடன் சுமைகளா என்று நீ ஏக்கத்தோடும், தயக்கத்தோடும், பாரத்தோடும், கவலையோடும், கண்ணீரோடும் கூட நீ வந்திருக்கலாம். ஆனால் நீ அழுது புலம்பி ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். மனநிறைவோடு செல், ஏனெனில் ஆண்டவர் உன் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஆமென். அன்பு சகோதர சகோதரி, உங்களுடைய கைகளில் காணிக்கை கவர்களை கொண்டு வந்திருப்பேன். காணிக்கை கவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள், காணிக்கை கவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ குருக்கள் உங்கள் மத்தியிலே அந்த நிற்கிறப்ப பவனியா கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம், கவரை வச்சுருக்கவங்க பவனியா கொடுத்துருங்க. கவர் எடுத்து வரல அப்படின்னா உங்களிடம் சகோதரிகள் வரும்போது கொடுத்து விடுமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முன்ன நானும் அருள் தந்தை ஜெகன் அவர் நிற்போம். ஃபாதர் லியோ பின்ன உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கிடுவார். ஃபாதர் லியோ
வந்தோம் தந்திடவே வந்தார் கவர் கொண்டு ஏற்றிடுவார் வந்து கொடுத்துருங்க. கவர் கொண்டு வந்து என் கொடுத்துருங்க. வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம் அன்பார் ஏற்றிடுவார் வந்தோம் தந்திடவே தந்தா ஏற்றிடுவார் என் வாழ்வை உமக்கு பலியாய் தந்தோம் அன்பார் ஏற்றிடுவார். இறைவா உம்மை இணைய வாழ்வு இருந்தும் பயன ஆ ஆ இறைவா உம்மை இணைய வாழ்வு இருந்தும் பயன ஈகத்தில் நீ தந்த வாழ்வை தந்த எனக்கு இழப்பெண்ண இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும் இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும் இணைந்தாக வேண்டும் இணைந்தாக வேண்டும் வந்தோம் தந்திடவே தந்தா ஏற்றிடுவார் என் வாழ்வை உமக்கு பலியாய் தந்தோம் அன்பார் ஏற்றிடுவார். இறைவா எந்தன் உள்ளம் என்று உன்னை தேடுதே ஆ ஆ இறைவா எந்தன் உள்ளம் என்று உம்மை தேடுதே உன்னில் இணைந்து உயர்வு பெறவே திரைந்து நாடுதே உன்னாமோக என்னாலும் வாழ்ந்து இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும் இணைந்தாக வேண்டும் இணைந்தாக வேண்டும் வந்தோம் தந்திடவே தந்தா ஏற்றிடுவார் என் வாழ்வை உமக்கு பலியாய் தந்தோம் அன்பார் ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான கல்வாரி பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் வணக்க நாளில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மீத நம்பிக்கை கொண்டு எம் வருங்காலத்தை ஆசிர்வதிக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கோடிய அற்புதர் புனித அந்தோணியாரின் வணக்க நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே இறைவா, வானதூதர்கள் புனிதர்களின் பெருந்திரளோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி வண்ணிசைத்து முடிவின்றி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகள் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சி நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. அன்புக்குரியவர்களே, இந்த கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் நம்முடைய வருங்காலத்தை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய தொழில் முயற்சிகளை, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை, பல்வேறு வேண்டுதல்களுக்காக வேண்டி வந்திருக்கிற பிள்ளைகளின் படிப்பிற்காக, பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பிற்காக, திருமண பாக்கியத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, புதிய வீடு, புதிய தொழில் முயற்சி, வெளிநாட்டு பயணங்கள், கால்நடைகள், விவசாயங்கள், கடைகள், வியாபாரங்கள் என்று நம்முடைய மனதில் இந்த புதிய ஆண்டில் வைத்திருக்கிற எல்லா திட்டங்களையும் அப்பரசத்தோடு ஆண்டவற்றை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் வளமையாய், செழிப்பாய், ஆசீர்வாதமாய் நமக்கு தருவார். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்த நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து
மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்தில் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், எங்கள் மறை மாவட்ட பரிமாளர்கள் திருமோச்சராஜனடிகளான் எல்லா திருநிலையினராக அனைவரும் திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் கோடியற்புதர், பதுவை புனித அந்தோணியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில்
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. வளமையான எதிர்காலத்தை தருகிற ஆண்டவர் தருகிற சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனை செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனை செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதி தரும். இயேசுவே, நான் உட்கொள்ளும் முது திருவுடலும் திருரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் அது பரிவிறக்கத்தால் என் உள்ளத்தை உடலையும் காத்திட மறுமருந்தாகிட அருள்வீர். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். எளிமையான தொடக்கம், மாடடை குடிலில் பிறந்து எளிமையான தொடக்கம், ஆனால் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் மாட்சிமையான எதிர்காலம். இந்த வளமையை நற்கருணையில் பெற்றுக்கொள்ள வந்த நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நாம் உட்கொள்ளும் கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை காத்து முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தங்களையே முழுமையாக தயார் செய்திருக்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்த திவ்ய நற்கருணை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரி, வெளியே அமர்ந்திருப்பவர்களுக்கு வெளியே வந்து நற்கருணை வந்து வழங்கப்படும். அதனால் வெளியே இருக்கிறவங்க உள்ளே வருவதற்கு என்ன செய்ய வேண்டாம், முயற்சி வேண்டாம். வாசல் இருக்கவங்களாம் வெளியே நின்று வாங்கிக்கோங்க, உள்ள மூண்டி எடுத்து கொண்டு வர வேண்டாம். அன்பு சகோதரி எல்லாரும் எழுந்து நின்று கொண்டு நடுவில் இருக்குங்க, அப்படி நெல்லுங்க. என்ன பொருட்கள் வந்து கொண்டே இருப்பார்கள், அதனால் உள்ளே வர வேண்டாம். சரிதானா? நீங்கள் நின்று கொண்டே இருங்க, இப்படி வந்து கொண்டே இருப்பார்கள். வெற்றிக்கொள்ள உங்களை அன்போடு இருந்து ரெண்டு பக்கம் வெளியில் உள்ளவர்களுக்கு நற்கருணை வழங்கப்படும். பாடல் எண் 363. இறையவனே என் வழி துணை நீயே. இறையவனே என் வழி துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழை வாழ்க வாழ்க வாழ்க. இறையவனே என் வழி துணை நீயே, இறைஞ்சிடும் ஏழை வாழ்க வாழ்க வாழ்க. இசை தெரியாது பருக்கலம் போல திரிந்திடுவாள் உனதொலி காண.
திசை தெரியாத பறக்கலும் போல திரிந்திடும் வாழ் உனதொளி காண கலங்கரை தீபம் எனக்கு நீ ஆவாய் நலம் தரும் வாடக உணவென பாரா இறையவனே என் வழி துணை நீரை இறந்திடும் ஏழை வாழ்க வாழ்க வாழ்க. இகவழியால் அது ஒளியாவா பகைமையில் நீக்கி புதுரப்பாவா இகவழியால் அது ஒளியாவா பகைமையை நீக்கி புதுரப்பாவா தகுதியில்லாத எளியனை தேடி எழுந்துள்ள வாழ இறையனை வாரா இறையவனே என் வழி துணை நீ இறந்திடும் ஏழை வாழ்க வாழ்க வாழ்க. பழம்பெரும் மனிதனை நீக்கி பழந்தரும் தேவ மகனுடன் சேர்ந்து பழம்பெரும் மனிதனை நீக்கி பழம் பெரும் தேவ மகனுடன் சேர்ந்து புதுமணுவாக வந்திங்கு வாழ்வை முடிந்திட ஆசை அழித்திட பாரா இறையவனே என் வழி துணை நீரை இறந்திடும் ஏழை வாழ்க வாழ்க வாழ்க. இயேசுவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாதமான நாளில் நாம் ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆண்டிலே தர இருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம். உடைய தொடக்கம் எளிமையாக இருப்பினும் ஒரு மறுகாலம் வல்லமை மிக்கதாக இருக்கும் என்று சொன்ன யோபு புத்தகத்தினுடைய வார்த்தைகளை இன்று நாம் தியானித்திருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்நாளிலிருந்து நம்முடைய வாழ்வை வளமிக்கதாக ஆசீர்வாதம் மிக்கதாக மாற்ற இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் வாழ்த்து பெறுவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாதமான நாளில் நம்ம மத்தியிலே வந்திருந்து திருப்பலி நிறைவேற்றி மறையுரை வழங்கியவர்கள் அருட்தந்தை இமானுவேல் ஜெகன் அடிகளார் அவர்கள். அருட்தந்தை அவர்கள் நம்முடைய திருத்தலத்துக்கு புதியவர் அல்ல, நிறைய முறை நம்முடைய திருத்தலத்துக்கு வந்திருக்கிறார்கள். இந்த நாளிலும் அருமையாக ஒரு மறுவரையை வழங்கி இருக்கிறார்கள். அருட்தந்தை அவர்கள் மாதிரி ஆட்கள் இங்கே வரும்போது தான் நான் நினைக்கிறேன், சிலர் சொல்லுவாங்க சாமி ஸ்பீக்கர் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்போ தான் யோசிப்பேன், ஸ்பீக்கர் நல்லா தான் இருக்குது, நம்ம ஸ்பீக்கர் தான் சரியில்லை போல அப்படின்ட்டு. உண்மையிலேயே நான் வால்யூமை குறைச்சி வைக்கலான்னு தான் நினச்சேன். காரணம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஸ்பீக்கரை கூட்டி வச்சோம் அப்படின்னா அப்புறம் நம்ம காது ஸ்பீக்கர் போயிடும். அந்த அளவுக்கு அருட்தந்தை அவர்கள் மிகவும் ஒரு ஒரு கனமான கணீரென ஒலிக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்கன்னா வெங்கலக்குரல். அது நம்ம ஊர் வெங்கலம் இல்லை, இது ஃப்ரான்ஸ் நாட்டு வெங்கலம் மாதிரி டாங்கின்னு அடிக்கும். பழைய மணியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஃப்ரான்ஸு, ஸ்பெயின், போர்ச்சுகல், இத்தாலி அங்கேருந்து வந்த வெங்கல மணி. அதெல்லாம் அடி பயங்கரமாக இருக்கும். நம்ம ஊர்லாம் கலப்படம், நம்ம டொங்கினோடனே கிழிஞ்சு போயிடும் அப்படித்தானே. அதே மாதிரி அருள் தந்தை அவர்களுடைய சத்தம் மிகவும் அருமையாக
ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஆண்டவர் இன்றைக்கு அவர் மூலமாக நமக்கு தந்திருக்கிறார். ஏன்னா பல நாட்களில் நம்முடைய தொடக்கங்கள் என்று சொல்லப்படக்கூடியது எளிமையாக இருக்கிறது. நாம் தொடக்கத்தில் எளிமையாக இருக்கிற வேளையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா காத்து கிடக்கிறோம். நமக்கு அழகாக அன்னாவினுடைய வாழ்க்கையிலும் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலும் நடந்ததை அருள் தந்தையவர்கள் மிக அழகாக சுட்டிக்காட்டி இன்றைக்கு ஒரு முழு விவிலியத்தையே நாம் படித்ததை போல ஒரு அனுபவத்தை இன்றைக்கு நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். அருள் தந்தை அவர்களுக்கு நம்முடைய திருத்தத்தை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நான் தோடோடு குறித்தாக்கி கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மோடு இணைந்து நம் நலனிலே அக்கறை கொண்டு நம்மோடு இணைந்து எப்போதும் செபித்து திருத்தத்துடைய வளர்ச்சி பணிகள் அனைத்திலும் ஈடுபடக்கூடிய அருள் தந்தை ஆரோக்கியராஜ் அடிகளார் அவர்களுக்கும் அருள் தந்தை லியோ அவர்களுக்கும் நம் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இதனாலே அருள் சகோதரர் ஆபிரகாமை நான் நன்றி நினைத்து பார்த்தேன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த வாக்குத்தத்த வசனம் ஒவ்வொரு ஆண்டும் கொடுப்போம் அப்படிங்கிற நினைவுபடுத்தி அதை ஆரம்பித்து வைப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர் அருள் தந்தை அருள் சகோதரர் ஆபிரகாம் அவர்கள் தான். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் இந்த வேளையிலே உரித்தாக்கி கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்நாளிலே நம்முடைய திருத்தலத்தில் 2 பேர் ஆசனத்தை கொடுக்கிறார்கள். முதலாவதாக வினோத் ஜோஸ்ராஜ் அவிலா ஜானி இவர்களும், அதுக்கு அடுத்தபடியாக திருமிகு அல்போன்சா மற்றவருடைய பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் இவர்களும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்நாளில் நமக்கு இந்த உணவை அசனமாக வழங்குகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாம் இந்த வேளையிலே உரித்தாக்கி கொள்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்நாளில் நம்ம கொடுத்துருக்கூடிய இந்த ஆசீர்வாத வார்த்தை, இந்த வசனத்தை நமக்கு கொடுத்து அச்சிடுவதற்கு உதவி செய்தவர் நம்முடைய திருத்தலத்தில் இருக்கக்கூடிய லூக்கா முருகருடைய மகள் திருமதி ஜாய்ஸ் மற்றும் அவருடைய கணவர், அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நாம் இந்த வேளையிலே உரித்தாக்கி கொள்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்நாளில் மிகவும் சிறப்பான காரியம் என்ன அப்படின்னா, உங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாத காணிக்கை கவர்களை நீங்கள் எல்லாருமே கொண்டு வந்திருந்தீங்க. இதுக்கு முன்பாகவும் காணிக்கை கவர்கள் எல்லா திருப்பலிலும் வந்திருக்கிறது. இதுவரை நம்மகிட்ட காணிக்கை கவர்களுடைய எண்ணிக்கை 48. இது சேர்க்கலை, பழஸ் 48. அதில் 500 ரூபாய் 38, 200 ரூபாய் 12, 100 ரூபாய் 25, 50 ரூபாய் 6, மொத்தமாக 24,200 ரூபாய் இதுவரை காணிக்கையாக வந்திருக்கிறது. காணிக்கை கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த வேளையிலே உரித்தாக்கி கொள்கிறேன். இப்போ வந்திருக்கக்கூடிய காணிக்கை எண்ணப்பட்டு அடுத்து வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு அதனுடைய கணக்கானது சொல்லப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளை, நீங்கள் இந்த காணிக்கை வாங்குற போது நான் பார்த்தேன், மிக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக, இடமே இல்லை அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள், உற்சாகமாக இந்த காணிக்கை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. நான் அந்த காணிக்கை கொடுக்கும்போது சொன்னேன், நீங்கள் என்ன ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் செபிக்க இருக்கிறீங்களோ அதை அதில் எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். நிறைய சகோதர சகோதரிகள் இதுவரை நம்ம கொடுத்த காணிக்கை கவர்களிலிருந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, எழுதி முதல்ல நன்றி பிரிட்டினி அவர்களுடைய தங்க நகை தொலைந்திருந்தது, அது கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக த்ரெஸ்ஸா பசுக்கடை விலை அவங்க வேண்டுதல் சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தவங்க பேர் டயானா அப்படி சொல்லப்படக்கூடிய அவருடைய மகளுக்கு குழந்தை பாக்கிய வேண்டும் என்று எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக அந்தோணிராஜ் அவருடைய பையன் 12ஆம் வகுப்பில் சிறப்பாக மதிப்பெண்கள் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதி தந்திருக்கிறாங்க. அமிர்த பாக்கியராஜ் அவங்க ஜார்ஜிபுரம் விகேபுரம் அவர் தங்களுடைய வேண்டுதல் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக சிவன் பாண்டியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விகேபுரத்திலிருந்து தங்களுடைய வேண்டுதல்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. இதே போல் உங்களுக்கும் வேண்டுதல் இருந்திருக்கும், காணிக்கை வைக்கும்போது இருந்துச்சா? நான் சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா? உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் ஞாபகம் வச்சு இந்த ஆசீர்வாத காணிக்கையோடு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், ஜெபித்திருக்கிறார்கள். அதுக்கு தகுந்தாற் போலே நம்முடைய அருள் தந்தை அவர்களும் இந்த நாளிலே மறையுரை கொடுத்திருக்கிறார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லப்படக்கூடியது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய நன்றியோடு, நன்றி பலியோடு, நன்றி காணிக்கையோடு இணைந்து இருக்கிற பொழுது அது இன்னும் பன்மடங்கு அது என்ன செய்யப்படும், ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் குடும்பங்களை இறைவன் இன்னும் நிறைவாக ஆசீர்வதிக்க வழிநடத்த உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாளிலிருந்து நம்முடைய திருத்தலத்திலே முழு இரவு ஜெபத்தை ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கு இரவு 10 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலே முழு இரவு ஜெபம் இருக்கிறது. இதே போல ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழையும் நம்முடைய திருத்தலத்திலே
மொழி இரவு ஜெபம் நடைபெறும். இந்த நாளிலே மொழி இரவு ஜெபத்தை நம்முடைய அருள் தந்தை ஆரோக்கியராஜ் அவர்கள் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், வழி நடத்துகிறார்கள். அதிகாலையிலே 3 மணிக்கு திருப்பலியோடு மொழி இரவு ஜெபம் நிறைவு பெறும். 10 மணிக்கு ஜெபமாலையோடு ஆரம்பித்து அதிகாலை 3 மணிக்கு ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய கடைசி செவ்வாய்க்கிழமைகளிலும் மொழி இரவு ஜெபமான திருப்பலியோடு நிறைவு பெறும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வாரமும் நடைபெறக்கூடிய இந்த மொழி இரவு ஜெபத்திலே கலந்து கொண்டு இறையருளையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் அனைவரும் நிரம்ப பெற்றுக்கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, வழக்கமாக வந்து நம்முடைய மக்கள் வந்து திருப்பலி முடிஞ்ச உடனே நிறைய பேர் வந்து ட்ரெயினுக்கு வேகமாக போவீங்க. இப்போ ட்ரெயின் டைம் வந்து மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். என்ன, அதனால தான் நிறைய பேர் வந்து அசன சாப்பாட்டு வந்து போகாமல் காத்துக்கிட்டு இருக்கிறது பார்க்கணுன்னு எனக்கு தருது. 3:20க்கு வருதுன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? அதனால் நாம் சாப்பிடவும் சாப்பிட்டதை செமிக்கவும் ஆண்டவர் அருள் கூர்ந்திருக்கிறார், அப்படி தானே? கரெக்டு தானே? அவசரப்பட்டு நம்ம என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, கூட 1 மணி நேரம் ஆண்டவருடைய இல்லத்தில் இருப்பதற்கு ஜெபிப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு அருள் கூர்ந்திருக்கிறார். உண்மை தானே? உண்மை தானே? உண்மையாகவே ஆண்டவருடைய நாமம் என்ன செய்கிறது, வாழ்த்த பெறுவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை ட்ரெயின் வந்து உங்களை வந்து லேட்டாக கொண்டாந்து விடுது அப்படின்னா, நீங்கள் பூச கருத்து கொடுக்க முடியல அப்படின்னா, நீங்கள் கைகளில் என்ன செய்யுங்க, பேப்பரில் எழுதி கொண்டாந்து வாசிக்கிற பொழுது என்ன செய்யுங்க, கொடுத்துருங்க. லேட்டாக வரக்கூடிய காரியங்கள் இருந்தது அப்படின்னா முந்தின வாரமே நீங்கள் வந்து அந்த கருத்துக்களை கொடுத்து விடுமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளை, நம்முடைய திருத்தத்தில் நடைபெறக்கூடிய இந்த அசன காரியங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் உதவி செய்து வருகிறீர்கள். மிகவும் மகிழ்ச்சிக்குரிய காரியம். இந்த அந்தோணியார் கரங்களின் மூலமாக நிறைய பேர், நம்முடைய சகோதர சகோதரர் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு மாதத்திலும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். யாராவது அந்தோணியார் கரங்களின் மூலமாக தொடர்ந்து ஆசனத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால் தயவுசெய்து நீங்கள் வந்து திருத்தலத்தில் இருக்கக்கூடிய விற்பனை அங்காடியையும் அல்லது என்னையும் அணுகி நீங்கள் வந்து உதவி செய்யுமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்நாட்கள் வரையில் நம்முடைய திருத்தலத்துக்கு நன்கொடை தந்திருக்கூடிய சகோதர சகோதரிகளுடைய விவரம்: ஆழ்வார்குறிச்சி மைக்கேல், அகஸ்தியர்பட்டி லாரன்ஸ், ரீகன், சேர்மதேவி பனிமயம், அம்பாசமுத்திரம் ஜான்சன், கருத்தப்பள்ளி மரியதாஸ் மரியம்மாள், மயிலப்புரம் பவுல் பீட்டர் பாத்திமா, பாப்பாக்குடி ஜே அந்தோணி ராஜா. நன்கொடை தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் இந்த வேளையிலே உறுத்தாக்கி மகிழ்கிறேன். அனைவரும் நன்றி பந்தாட்டுக்கு எழுந்திருப்போம். அன்புக்குரியவர்களை, மீண்டும் ஒரு முறை எனது சார்பாகவும் அருட்தந்தையர்கள் திருத்தலத்தின் சார்பாகவும் இந்த 2026ஆம் ஆண்டு அருளாய், ஆற்றலாய், அடைக்கலமாய், ஆசீர்வாதமாய், வளமையாய் இருக்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்போடு அழைத்த அன்பு நண்பர் திருத்தல அதிபர், வட்டார அதிபர் அருட்தந்தை அருள் அந்தோணி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஆண்டவர் எந்நாளும் நம் எல்லோரையும் ஆசீர்வதிக்கட்டும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து வளமையான எதிர்காலம் எங்களுக்கு உண்டு என்ற நம்பிக்கையிலும் எங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டன என்கிற ஆறுதலுடனும் நன்றியுள்ளவர்களாய் சென்றிட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நோயாளிகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழுக. உம் தூயவர்கள் உம்மை வாழ்த்துவார்களாக. தூயவர்கள் உமது வல்லமையை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்கள். உமது மீட்பை நினைத்து அக்களிப்பார்கள். தூயவர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெறச் செய்தீர். ஆண்டவரை நம்புகிறவர் ஆசி பெற்றவர். புனித அந்தோணியாரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் என் நாவே மகிழ்ந்து வாழ்த்துவாயாக. புனித அந்தோணியாரே, உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதல் எல்லாம் அளிக்கும் இறைவா, நோயுற்றோர் உடல்நலம் தேடி உம்மிட வந்தார்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப நோயுற்றவராகிய நாங்கள் தாழ்மையோடும் நம்பிக்கையோடும் உம்மை நாடி வந்திருக்கிறோம். உடல் மன நோயால் வருந்தும் உம் ஊழியரை பாரும். உம் மக்களான எங்களுக்கு ஆறுதல் தாரும். இத்திருத்தலத்தை தேடி வந்துள்ள
எல்லா நோயாளர்களையும் சந்தித்து தொட்டு நலமாக்கி எங்களுக்கு துணையாயிரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் நலமடையும்படி அருள் புரியும். நீர் எங்களுக்கு அருளும் வாழ்நாளெல்லாம் உமது நன்மை தரத்துக்கும் நலமாக்கும் ஆற்றலுக்கும் நாங்கள் சார்ந்து பகர செய்தருளும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உமை மன்றாடுகிறோம். ஆமென். வல்லமை பொருந்திய கோடி அற்புதரான புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை ஆதரிக்க உங்களோடும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை நலமாக்க உங்களுக்குள்ளும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கோடி அற்புதர் புனித அந்தோணியாரின் பரிந்துரையில் வளமையான எதிர்காலம் உண்டு என்ற நம்பிக்கையில் சென்று வாழுவோம். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.